ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா டிபிஎம். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணுமோ அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ நான் டிபிஎம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, டிபிஎம் அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முழுமையான உற்பத்தி சார்ந்த பராமரிப்பு, அதான் நம்ம வந்து டிபிஎம் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதனோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம வந்து பேசிடலாம். இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டொயோட்டோவுக்கு எலக்ட்ரிக்கல் பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி 1916 நிப்போனிஸ் அப்படி ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி 1971 ஃபர்ஸ்ட் பிளான்ட் அவார்டு அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பிளான்ட் அவார்டு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஜப்பான்லேயே பார்த்தீங்கன்னா எபோவ் 100 கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த டிபிஎம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனோட எஃபெக்ட் வந்து ரொம்பவுமே பெட்டரா இருந்துச்சு. இந்த டிபிஎம்மோட ஃபவுண்டர் யாருன்னா செய்ஜி நகாசிமா, ஃபவுண்டர் ஆஃப் டிபிஎம். பிளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு ஜேஐபிஎம்ல இருந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஜேஐபிஎம் அப்படின்னா ஜப்பான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ், அதான் ஜேஐபிஎம் சொல்லுவாங்க. இன்ன வரையுமே டிபிஎம்ல பார்த்தா ஒரு 5 அவார்டு இருக்கு. அதாவது எக்ஸலன்ஸு, கன்சிஸ்டன்சி, ஸ்பெஷல் அவார்டு, அட்வான்ஸ் ஸ்பெஷல், வேர்ல்டு கிளாஸ். இப்போ நீங்கள் எந்த ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்குன்னு ஒரு சில கிரிட்டேரியாஸ் இருக்கு. அந்த அவார்டு யாரோட நேம்ல வரும் அப்படின்னா ஜேஐபிஎம். இவங்க தான் வந்து ஆத்தரைஸ் பர்சன், அவங்க தான் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ டிபிஎம்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் மெத்தட் டு அச்சீவ் மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது தான் இந்த டிபிஎம்மோட நோக்கமே. பிளஸ் ஜீரோ டிஃபெக்ட், ஜீரோ ஆக்சிடென்ட், ஜீரோ பிரேக் டவுன், அதாவது ஜீரோ பேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும். பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிற மெஷினை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி பிளஸ் இந்த டிஃபெக்ட் வரக்கூடாது, ஆக்சிடென்ட் வரக்கூடாது, பிரேக் டவுன் வரக்கூடாது, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, பிளஸ் இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவா அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிளஸ் ஒர்க்கர்ஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ், இவங்க 3 பேர் இன்வால்வ் ஆவாங்க. இப்போ டோட்டல் டிபிஎம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டோட்டல் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் டு பாட்டம் லெவல் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். இன்க்ளூட் ஆல் டிபார்ட்மெண்ட், ஆப்ரேஷன், எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். அதான் நம்ம வந்து டோட்டல்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ் அப்படின்னா என்ன? இப்போ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் தி மேக்ஸிமைசேஷன் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பை மேக்கிங் ஆல் லாஸஸ் ஜீரோ. அதாவது நம்மளோட ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் இருக்க லாஸஸ் எல்லாத்தையுமே ஜீரோ ஆக்கணும். ஜீரோ ஆக்கினா மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டி அந்த இடத்த இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பிரேக் டவுன் ஜீரோவா இருக்கணும், ஆக்சிடென்ட் ஜீரோவா இருக்கணும், டிஃபெக்ட் ஜீரோவா இருக்கணும், பிளஸ் லாஸ் ஜீரோவா இருக்கணும். இது எல்லாமே ஜீரோவா இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டி அந்த இடத்த இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எஃபெக்டிவ்னஸ் பிளஸ் எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது நம்ம ஒரு சில மெஷினை எந்த அளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றோம், பிளஸ் அங்க இருக்கிற மேன் பவரோட எஃபிஷியன்சி எந்த அளவு இருக்கு, இதை பொறுத்து தான் ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான ஃபார்முலா அவுட்புட் பை இன்புட் சீக்வல் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்தோம், எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட மெஷின், அதாவது மேன் மெஷின் மெட்டீரியல் மெத்தட், இது எல்லாத்தையுமே எந்த அளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையுமே இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன? பராமரிப்பு. அதாவது மெயின்டெனன்ஸ் நாட் ஒன்லி டு ரிப்பேர், மெயின்டைன் த மெஷின்ஸ். அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரிப்பேர் பண்றது கிடையாது. மெஷின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும், பிரச்சனை இல்லாம அதை வந்து ஸ்மூத்தா வந்து ரன் பண்ணணும். அதான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிபிஎம்மோட அப்ஜெக்டிவ். இந்த டிபிஎம் ஃபாலோ பண்ணா இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ பேட், பிரேக் டவுன், ஆக்சிடென்ட், டிஃபெக்ட், இது எல்லாமே ஜீரோவா இருக்கும். சேஃபான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கிடைக்கும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், அந்த இடத்துல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ப்ராஃபிட் அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதையும் தாண்டி இம்ப்ரூவ்டு பிக்யூசி டிஎஸ்எம். இந்த பினா ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, காஸ்ட், டெலிவரி, சேஃப்டி, மாரல்,
இது ஆர்மி அந்த இடத்த இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டீம். டிபிஎம்மோட டீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டாப் டு பாட்டம் லெவல் இருக்கிற எல்லா பீப்புள் பிளஸ் ஆல் டிபார்ட்மெண்ட், இதை தான் நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்னா டீம் ஆஃப் டிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷனு, டூல் ரூமு, டிசைனு, ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து டீம் ஆஃப் டிபிஎம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிபிஎம்ல பில்லர்ஸ். டிபிஎம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பில்லர் இருக்கு. இந்த 8 பில்லர் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இதை டீட்டெயிலா ஒவ்வொரு பில்லரையும் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பில்லர் பாத்தீங்கன்னா கொபட்சு கைசன், அதாவது ஃபோக்கஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், ஜிசு கோசன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கேக்கக் கோசன், பிளான்ட் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹின்ஷிட்சு ஹோசன், குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், இயர்லி எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் பில்லர் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்வைரன்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டிபிஎம். இது எல்லாத்துக்குமே பேஸா இருக்கிறது எதுனா 5 years. இந்த பில்லரை நீங்க வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃபைட் ஜீரோவா இருக்கும், வேஸ்ட் ஜீரோவா இருக்கும், ஆக்சிடென்ட் ஜீரோவா இருக்கும், பிரேக் டவுன் ஜீரோவா இருக்கும். இதான் வந்து 8 பில்லர் ஆஃப் டிபிஎம். இந்த பில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதை நீங்க தெளிவா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிபிஎம்ஐ எப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்டாப்ளிஷிங் கம்பெனி வைட் டிபிஎம் பாலிசி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனியில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிசி கிரியேட் பண்ணணும். நாங்கள் டிபிஎம் மூலியமா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிபிஎம் கமிட்டி. ஒரு டிபிஎம் கமிட்டி நம்ம வந்து அந்த இடத்த உருவாக்கணும். டிபிஎம் கமிட்டி அப்படின்னா டிபிஎம்க்கு தனியாக ஒரு மெம்பர்ஸ் வந்து உருவாக்கணும். அது மீட்டிங் கண்டக்ட் பண்றதா இருக்கணும், எல்லாமே வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் அவங்க எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் கண்டக்டிங் ஏ ப்ரிலிமினரி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஏன்னா டிபிஎம் பத்தி நியூ இண்டஸ்ட்ரிக்கு அவேர்னஸ் இருக்காது, அங்கே ஒர்க் பண்ற பீப்புளுக்குமே அவேர்னஸ் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் செட்டிங் ஏ டிபிஎம் பிளான். நம்ம எப்படி டிபிஎம் டெவலப் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் அந்த இடத்துல இருக்கணும். அடுத்தது லான்ச்சிங் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். இது ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த்து ஏன் அப்படின்னா அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சுய பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெகுலரா நம்ம மிஷின் நம்மளே பராமரிச்சுக்கிற அளவுக்கான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது பிளான்ட் மெயின்டெனன்ஸ். 6th ஒன் பார்த்தீங்கன்னா பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து லான்ச் பண்ணணும். 7th ஒன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ். இந்த இடத்த பிளான்ட் மெயின்டெனன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8th ஃபோக்கஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அப்படியே பார்த்துட்டே வாங்களேன், சுயமா பராமரிக்கிறது, அந்த மெஷினை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்றது, ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். 9th ஒன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், இன்ட்ரடியூசிங் எஜுகேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிற தனியாக ஒரு பில்லரை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். ஃபைனலாக பார்த்தி அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் டிபிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது ஆஃபீஸ் டிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11th ஒன் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட், இதை நம்ம டெவலப் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிபிஎம் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர்ஸ், எந்த அளவு நம்ம எஃபெக்டிவா கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப்பு தான் வந்து டிபிஎம்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சீக்வன்ஸ் ப்ரொசீஜர். இது பிரகாரம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா டிபிஎம்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்க இந்த ஸ்டெப்ல டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி வந்து நல்ல growth ஆகும். பிளஸ் உங்களுக்கு வந்து டிபிஎம்மோட ஒரு சக்சஸை நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா மீட் பண்ண முடியும். இங்க பாருங்க, பிளானை வந்து மேக் பண்ணுங்க, ஒரு கமிட்டியை உருவாக்குங்க, எஜுகேட் பண்ணுங்க, தென் டிபிஎம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிபிஎம்ல இருக்கிற அவார்டு வந்து ஒவ்வொரு அவார்டை ஒவ்வொரு குறிப்பிட்ட இயருக்கு நீங்க வந்து வாங்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி பார்த்தோம். டிபிஎம் பத்தி ஒவ்வொரு பில்லரையுமே நான் என்ன பண்றேன்னா தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு வீடியோவில் இந்த டிபிஎம்ல இருக்கக்கூடிய அவார்டு, அந்த அவார்டு வாங்குறதுக்கான கிரிட்டேரியாஸ், அதை நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பை.